தயவு செஞ்சு ஓரமா நடந்து போங்க. வாடா. பாய், சாமான எடுத்து. ரொம்ப உஷ்ணமா இல்ல? டூ ஹாட். அமெரிக்கால இருந்து இந்த ஊர்ல எப்படி இருக்கிறது? ஆமா, உங்களுக்கு தான் சுவிட்சர்லாண்டே பிடிக்கலையே. எஸ், என்ன இருந்தாலும் அமெரிக்கா மாதிரி வராது. வராது வராது. அமெரிக்கா என்னடா அது? அமெரிக்கா போடா உள்ள. போடாண்ணா. அமெரிக்கா போடா. அமெரிக்கா அமெரிக்கா போடா உள்ள.
அருமையா பாடுறேன். ம். டேய் டேய் கணபதி, டேய் டேய், ஐயோ டேய் டேய் எழுந்துடா. வாடா. என்னடா இது? அம்பலம், அந்த கோகிலம் எப்படியோ என் இருதயத்துக்குள்ள பூந்துட்டாடா. எக்ஸ்ரே எடுத்து பாப்போமா? அம்பலம், இது விளையாடுறதுக்கு சமயம் இல்ல. எப்படியாவது நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. கல்யாணமா? ஆமா. அவ வீட்டு பட்லரா கூட உன்னை வச்சுக்க மாட்டாடா. ஏன்டா? உன் பர்சனாலிட்டியை பார்த்துதான். அம்பலம், நீதான் எப்படியாவது ஏற்பாடு செய்யணும்டா. இப்பேற்பட்ட அழகி எனக்கு கிடைக்கலன்னா நான் பிரம்மச்சரியத்தை விட்டுதான் என்ன பிரயோஜனம்? அடே கணபதி, கவலைப்படாதே. இல்ல, இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா பண்றேன். பண்ணு பண்ணு பண்ணு. அம்பலம், இதுக்காக நான் உனக்கு 1,00,000 தேங்க்ஸ் போடுறேன். அப்படியா? ஆமா. நான் உனக்கு ஒரு நோ மென்ஷன் கூட போட மாட்டேன். பேசாம போய் படுத்து தூங்கு. தூக்கமா? எனக்கா? எங்கேன்றா வரப்போகுது? அமெரிக்காவில இருந்து உனக்காக ஸ்பெஷலா வரப்போகுது. போய் படுத்து தூங்கு. அடச்சி போ கழுத. இவன் ஒருத்தண்டா எங்க போனாலும். ஏண்டா, ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா? ஐயோ, டேய் சும்மா இரண்டா வாய மூடிட்டு. டேய் உள்ள போட. இவன் ஒருத்தன் ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. யாரது? யாரது? வந்து உங்க எஜமானியம்மாளை பார்க்கணும். ஆமா பார்க்கணும். உட்காருங்க, வருவாங்க. அப்படி ஒண்ணுமில்ல, அம்மா வராங்க. ஓ, பேஷா வரட்டுமே. ஓ, வாங்க வாங்க. நமஸ்காரம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ. நீங்க வந்த உடனே இந்த வீட்டுக்கே ஒரு தனி கலை ஏற்பட்டு போச்சு. வீட்டு அலங்காரம் எல்லாம் ரொம்ப நாகரிகமா இருக்கு. இது என்ன பிரமாதம்? நீங்க எங்க அமெரிக்கா வீட்டை பார்த்திருக்கணும். நாங்க நடக்கிறதா இல்ல, பின்ன பறந்துகிட்டே போவோம். என்ன முழிக்கிறீங்க? லிஃப்ட் சார், லிஃப்ட். ஓ, ஐ சி. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? உங்களுக்கு ஒரு கார் தேவைன்னு கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா, கார் தேவைன்னு கேள்விப்பட்டோம். என்ன கார்? கிறிஸ்லர். கிறிஸ்லர் கிறிஸ்லர். அது ரெடியா இருக்கு. நீங்க எப்ப வேணுமா இருந்தாலும் வந்து பார்க்கலாம். நான் இந்த எழுத்த வீட்டுல தான் இருக்கேன். ஓ, ஆப்போசிட் ஹவுஸ். அங்க கூட ஒரு வயசான அம்மா. ஆமா ஆமா, வயசான அம்மா. அது நம்ம வீட்டுல இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஈ. நான் அன்னைக்கு ஒரு நாள் இங்க வந்திருந்த போது எதிர்த்த விட்டு அம்மாவை பார்த்தேன். அது ஒரு சுத்த கர்நாடகம். இருந்தாலும் தங்கமானவங்க. ஐ லைக் ஹர் வெரி மச். அப்படியா? அவங்க என்னுடைய மதர் தான். இஸ் இட்? வெரி குட். கண்ணம்மா, பேபி தூங்கி முடிச்சிருச்சா பாரு. பேபியா?
அம்மா இதோ வருதே பேபி. அரே நாயா? நாயா சார் இது? பின்ன நாய் குட்டி சார். இது ரஷ்யாவுல வாங்கினது. அரே நீங்க ரஷ்யா கூட போயிருக்கீங்களா? உலகம் பூரா சுத்தி பார்த்திருக்கோம் சார், சுத்தி பார்த்திருக்கோம். ஓ கண்ணம்மா டிஃபன் கொண்டு வா. மேடம், இவனுக்கு மேல்நாட்டு நாகரிகத்துல அபார மோகம். இந்தியாவில எல்லாரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது இவனோட நம்பர் 1 அபிப்பிராயம். கரெக்ட். நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவே இன்னும் பிரம்மச்சாரியாவே இருக்கேன். குட் ஐடியா. தேங்க்யூ. கண்ணம்மா ரேடியோ ஆன் பண்ணு. தொடாதீங்க. ஸ்பூன். வண்டர்ஃபுல் காஃபி. ஓ உங்களுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா, உலகத்திலேயே உயர்ந்தது மேல்நாட்டு சங்கீதம் தான். நோனு, உலகத்திலேயே உயர்ந்தது கர்நாடக சங்கீதம் தான். எஸ் கரெக்ட், உலகத்திலேயே உயர்ந்தது கர்நாடக சங்கீதம் தான். உங்களுக்கு பாட தெரியுமோ? ஓ தெரியுமே. போலாமா? அப்ப நாங்க வரோம். ஓ ஹேண்ட்கர்ச்சீஃப். டோன்ட் டச் இட். தரையில ஏதாவது கிருமிகள் இருக்கும். கிருமிகள்? ஆமா எஸ் எஸ் இருக்கும் இருக்கும். அப்ப நாங்க வரோம். உங்க பேரு? கணபதி. ரொம்ப பழைய பேரு. பேர்ல ஒரு நாகரிகமே இல்லையே. ஆமா, நான் மாத்தி வச்சுக்கிறேன். உங்க பேரு? ராகினி தேவி. ராகினி தேவி. வாட் எ வண்டர்ஃபுல் நேம். வந்த வேலையை மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா. மிஸ் ராகினி தேவி, உண்மையே சொல்றேன், உங்களை பார்த்ததுல இருந்து என்னுடைய காரு காரு காரு. ஆமா, அத நீங்க எப்ப பார்க்க வர்றீங்க? அமெரிக்கால இருக்கிற காரு வரதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆர்டர் பண்றேன். தேங்க்ஸ். லவ் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இன்னும் பிரம்மச்சாரியாவே இருக்கேன். மிஸ் ராகினி தேவி, உங்களை பார்த்ததுல இருந்து போடி, நீயும் மிஸ்டர் அம்பலமும் கண்ணால பேசிக்கிட்டு இருந்ததை நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். கவியின் கனவில் வாழும் காவியமே, கருத்தில் அழகு செய்யும் ஓவியமே, உயிரோவியமே, இளகவியின் கனவில் வாழும் காவியமே, கருத்தில் அழகு செய்யும் ஓவியமே, கருத்தில் அழகு செய்யும் ஓவியமே, உயிரோவியமே, இளகவியின் கனவில் வாழும் காவியமே. சுவைஜ கணிதமே தோகையே உன்னினிவாலே, சுவைஜ கணிதமே தோகையே உன்னினிவாலே, தவிக்கின்றான் ஒருவன் டிரைவரில்லா கார் போல, தவிக்கின்றான் ஒருவன் டிரைவரில்லா கார் போல, இளங்கவியின் கனவில் வாழும் காவியமே, கருத்தில் அழகு செய்யும் ஓவியமே, கருத்தில் அழகு செய்யும் ஓவியமே, உயிரோவியமே, இளங்கவியின் கனவில் வாழும் காவியமே. காப்பி கஜ
கசக்குதம்மா மிளகாய் காரம் இனிக்குதம்மா காபி கசக்குதம்மா மிளகாய் இனிக்குதம்மா பூ போன்ற இட்லியும் பூரியும் புளிப்பாய் தோணுதம்மா பூ போன்ற இட்லியும் பூரியும் புளிப்பாய் தோணுதம்மா சாப்பிட வேண்டும் என்றால் வயிறோ சண்டை பிடிக்குதம்மா சாப்பிட வேண்டும் என்றால் வயிறோ சண்டை பிடிக்குதம்மா சாப்பிடும் ஆரஞ்சியும் வியாதியை அதிகமாக்குதம்மா தீராத காதலில் தேன்மொழியாளே வேறு யாராலும் போகாது மான்விழியாளே தீராத காதலில் தேன்மொழியாளே வேறு யாராலும் போகாது மான்விழியாளே மீறிவிட்டால் காதல் ஜரம் மின்னலிடையே அந்தோ மீறிவிட்டால் காதல் ஜலம் மின்னலிடையே தர்மாமீட்டருக்கும் அடங்காது அன்ன பெடையே பாராயோ அன்புடனே பஞ்சவர்ணமே திரும்பி பாராயோ கண்ணால் பாராயோ அன்புடனே பாராயோ 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 ஏண்டா பாடி தொலையாண்டா அடே பாடண்டா ஓ ஆஹா என்ன ஞானம் என்ன சாரீரம் என்ன இனிமை உங்க நடிப்பு பிரமாதம் ஏன் நிறுத்திட்டீங்க பாடுங்க போதும் விளக்கம் வேண்டாம் உங்க வாழ்க்கையே இப்படித்தான் போலியா இருக்கும் போல உங்க உண்மை சுரூபம் தெரியாம எவ்வளவு பெரிய தவறு பண்ண இருந்தேன் உங்களை பார்த்ததும் நல்லவர்னு நினைச்சேன் காதல் கொண்டேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தீர்மானிச்சேன் கடவுளே இவ்வளவு பெரிய விபத்துல இருந்து என்ன காப்பாத்தினி நான் உனக்கு எப்படி நன்றி செலுத்த போறேன் இல்ல என்ன கல்யாணம் வேற பண்ணிக்கணும்னு இருந்தாலுமே ஐயோ உன் அபத்தமான ஐடாவனால எல்லாமே குட்டிச்சோரா போச்சடா நீ என்னுடைய அதிர்ஷ்டத்துக்கு ஒரு யமனாகவே வந்திருக்கு தடியா மடையா நிறுத்துறா ஏடா இன்னையோட இந்த நிமிஷத்துல இருந்து நம்மோட ஸ்நேகத்துக்கு சீட்டு கிழிச்சாச்சு குட் பை அம்பலம் ஏதோ கோவத்துல தெரியாதனமா பேசிட்டா இனிமே அப்படி பேச மாட்டேன் மிஸ்டர் கணபதி நான் ஒரு முட்டாள் மடையன் சூழ்ச்சிக்காரன் பொறாமைக்காரன் இல்ல அம்பலம் அவ்வளவு நான் தான் அம்பலம் நான் இனிமே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் என்ன மன்னிச்சுடு அம்பலம் நெருக்கடியான சமயத்துல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ பக்தா கவலைப்படாத இல்ல கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் எழுந்திரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா பண்றேன் ஐடியாவா வேணாண்டாங்க அப்பா வேண்டாம் ஐடியாவே வேண்டாம் ஏதாவது காரியம் உருப்பிடும்படியா பாரு பயப்படாதடா இல்ல நல்ல ஐடியா பண்ண இரு ராகினி வந்துருச்சு ஐடியா வாடா சரி ரைட் எப்படி ரைட்டா உளுந்தடிச்சு ஓடு சரி மதர் மை டியர் மதர் என்னடா இது ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்னடா இது என்னமோ சொல்றீங்க ஐயோ கடவுளே ஒண்ணு இல்லம்மா டோன்ட் வரி நம்ம வீட்டுக்கு ஏத்த வீட்டுல ஒரு பெண்ணு வந்திருக்கா மிஸ் ராகினி தேவி மெதுவா பேசுற அவங்க காதுல விழுந்தா வம்பு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா கேட்டேடா அம்பலம் அவன் ஒண்ணு கேட்க வேண்டாமா நீயே கேளுன்னா பிச்சைக்காரன் மகாராஜா வீட்டு பொண்ணுக்கு ஆசைப்பட்ட கதையா இருக்க அம்மா அவளை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா நம்மால எப்படிடா முடியும் முடியாதே நிச்சயமா முடியாதே இதோ இப்பவே என் பின்னால வந்து உன் பிள்ளையினுடைய பணத்தை கணத்துக்குள்ள பார் வாடா இங்க ரொம்ப உடம்பு அலட்டிக்கிறிய ஏன் வேண்டாமா வேணாம் ரைட் அத்தை நீங்க முயற்சி பண்ணா ஒருவேளை நடந்தாலும் நடக்கலாம் சரியப்பா நான் பேசி பார்க்கிறேன் ரைட் ரொம்ப தேங்க்ஸ் அம்மா தேங்க்ஸ் சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க
என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கேன்? என்னத்த சொல்றது போ. ராகினி கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ஜாலியா பேசுவோம்னு முயற்சி பண்றேன். ரொம்ப பரிதாபம் தான்டா. என்னடா என்னமோ கல்யாணம் ஆச்சு, தம்பதிகளை அப்படி தனியா விட்டோங்கிறது வேண்டாம். சே 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 சே. இனிமே தாலி கட்டி முடிஞ்ச உடனே விருந்தாளிகள்லாம் வீட்டை காலி பண்ணணும்னு ஒரு சட்டம் வரணும்ப்பா. ஆமாண்டா, உன்ன மாதிரி மூளை இல்லாம பேசுற பசங்களை எல்லாம் ஜெயில புடிச்சு போடணும்னு சட்டம் வரணும். கரெக்ட். ராகினி 3வது அறையில இருப்பா, போய் பாருப்போம். தேங்க்யூ. ராகினி வாடாப்பா, என்ன வேணும்? வேணும். ஹலோ ராகினி தேவி. ஓ, அது மாத்திரமல்ல, நம்ம ராகினி தேவியோட முதல் பேர் தெரியுமா? என்ன? அமெரிக்கா. ஹலோ ராகினி தேவி. ஜஸ்ட் a minute please. Come on. ஹலோ ராகினி தேவி, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். வா. வாங்க மாப்பிள. பரவாயில்ல பரவாயில்ல. மை டியர் ராகினி தேவி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். யாராவது? ஓ ஐயோ. அப்பா. மை டியர் ராகினி, இன்ப மோகினி, என் ஹிருதய ராணி. மாமா, ஓ அரே மாமா, நான் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன்னு ராமு கிட்ட சொல்லாதீங்க. விடிஞ்சது போ. வா வா. சரி சரி, இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் சரிப்பட்டு வராது. வா போலாம். என்னப்பா? அம்மா, நாங்க 2 பேரும் அப்படி ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வரோமா. நல்லா இருக்க? நல்லா இருக்குல்ல? வெரி குட். அட, கங்கணத்தை உட்காந்து வெளியே போலாமா? ஓ, கங்கணம் இதோ இருக்கே. நான் இதை அப்பவே அவுத்துட்டேமா. அட பாவி பயலே, கட்டிக்கடா. சரி, நாங்க போயிட்டு வரோம். இப்ப போக கூடாதுடா, சொல்றதை கேளுடா. அதெல்லாம் முடியாதம்மா, நாங்க கட்டாயம் ஹனிமூன் போயிட்டு தான் வருவோம். காலையில இருந்து அது இதுன்னு சொல்லி அக்னிக்கு முன்னால எங்களை உட்கார வச்சு உயிரியே வாங்கி விட்டீங்களே. ஆமா ராகினி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவளுக்கு இந்த பட்டிக்காட்டு வழக்கம் எல்லாம் பிடிக்காதம்மா. அவ அமெரிக்காவில வாழ்ந்தவளாக்கும். அமெரிக்காவில தெரியுமா? கமான் டியர்.